மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 ஆவிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கு மாந்திரிகம் செய்யும் பொழுது பொல்லாத பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக செல்கிறது என்றால், தீங்கான விஷயங்கள் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, பாவமான காரியங்கள் அந்த மனிதனுக்குள்ளார இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாத பொழுது இந்த பிசாசு உள்ளார நுழைஞ்சிரும். மாம்ச கிரியைகள் ஒரு மனுஷன்ட்ட இருக்குமானால், கர்த்தரை தேடாமல் அவர்கள் உலக பிரகாரமான அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடும் பொழுதும், சூனியக்காரர்களை தேடும் பொழுதும், பிள்ளி சூனியங்கள் வைக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே அவனை அடித்து கொன்று விடுவான், அவன் செத்து போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விடுதலை இல்லை. மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 ஆவிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 ஆவிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த செய்தியை துவங்குவதற்கு முன் சவுலை பற்றி ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர் ராஜாவின் அபிஷேகம் இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, பண ஆசை, பொருள் ஆசைனால அவர் ராஜாவுடைய அபிஷேகத்தை இழந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அதுபோல சவுல் மரணம் அடைந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக கூறுகிறது. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். எதனால சவுல் செத்தார்? அவர் அபிஷேகத்தை இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண ஆசை, பொருள் ஆசை. 2வது, அவருக்கு ஒரு மரணம் வருகிறது. கர்த்தர் அந்த மரணத்தை ஏன் அனுமதிக்கிறார்? இந்த சவுல் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன், ஆனால் அந்த அபிஷேகத்தை இழக்கும் அந்த நாட்களிலே கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அந்த சவுலுக்குள்ளாக கடந்து வந்தது. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் சில மனிதர்களுக்குள்ளார கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சென்றும் அந்த மனிதனுடைய கெதி ரொம்ப மோசமாயிருக்கும். அந்த பிசாசு போகும் வரும், போகும் வரும். இது கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியாம். சவுலுக்குள்ளார பேய் பிடிக்கும் பொழுது அங்கே தாவீதை கூப்பிடுவாங்களாம். தாவீது அந்த இடத்துல வந்து நின்று பாடல் பாடினால் மாத்திரமே அந்த பிசாசு சவுலை விட்டு வெளியே ஓடும். ஆகையினால சவுலுக்கு எப்போ வேணாலும் பேய் பிடிக்கும். ஆனால் அந்த சவுலுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அந்த பேய் ஏன் போல அப்படின்னா, இந்த சவுலுக்கு பண ஆசை, பொருளாசை இருந்தது 1, அதுக்கப்புறம் பொறாமை இருந்தது 2, அப்புறம் மேட்டிமை இருந்தது 3. பாருங்க, இத்தனை காரியமும் சவுலுக்குள்ளார இருந்தது. வஞ்சகம் இருந்தது. பயங்கர மோசமான ஒரு குணாதிசயம் இந்த சவுலுக்குள்ளார இருந்தது. ஏன் இன்றைக்கு மாந்திரிகம் செய்யும் பொழுது பொல்லாத பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக செல்கிறது என்றால், தீங்கான விஷயங்கள் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, பாவமான காரியங்கள் அந்த மனிதனுக்குள்ளார இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாத பொழுது இந்த பிசாசு உள்ளார நுழைஞ்சிரும். இதுதான் பிசாசு நுழைவதற்கு காரணமாயிருக்கிறது. உங்களுடைய மாம்சத்தின் கிரியை, உங்களுடைய மாம்சத்தின் பலவீனங்கள் என்ன நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாச உள்ளார கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த சவுலு கர்த்தரை தேடுவதையும் மறந்து விட்டார். சில நேரத்தில் பிசாசு உள்ளார போகும் பொழுது கர்த்தரை தேடுகிறதையே ஒரு மனுஷன் மறந்து விடுவான். கர்த்தரை தேடுறத மறந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவன் பிசாச நாட ஆரம்பிச்சிருவான். பாருங்க, வேதம் சொல்லுது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடுனதின் நிமித்தம். அஞ்சனம் பார்க்கிறவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாராம் இந்த சவுல். இது தேடுனா என்ன நடக்கும் அப்படின்னா, தேடிதல் நிமித்தமும் செத்து போனாராம். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இது ஒரு கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை கொன்று அபிஷேகத்தை திருப்புகிறார். இந்த காலத்துல கூட மாம்ச கிரியைகள் ஒரு மனுஷன்ட்ட இருக்குமானால், மாம்சீக பலவீனங்கள் ஒரு மனுஷன்ட்ட இருக்குமானால், கர்த்தரை தேடாமல் அவர்கள் உலக பிரகாரமான அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடும் பொழுதும், சூனியக்காரர்களை தேடும் பொழுதும், பிள்ளி சூனியங்கள் வைக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே அவனை அடித்து கொன்று விடுவார், அவன் செத்து போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விடுதலை இல்லை. சவுலுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அபிஷேகத்தையும் இழந்து போனா, விடுதலையும் இல்லை. அவன்கிட்ட இருந்து பேசி மாம்சத்தின் கிரியைகளை உண்டாக்கி மொத்தமா அழிச்சிடுச்சு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை நாடுகிறவர்களாய் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மாந்திரிகத்துல ஒரு மனுஷனுக்கு மாந்திரிகம் செய்தால் என்ன நடக்கும்? மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 ஆவிகள் அவனுக்குள்ளாக செல்வதற்கு காரணத்தை நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்ப மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 விதமான ஆவிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல, ஒரு மனிதனுக்கு மாந்திரிகம் இருக்குமானால் அவனுடைய வீட்டை தொடும் ஆவிகள் செயல்படும். இந்த ஆவி எப்படியாப்பட்ட ஆவி அப்படின்னா, கட்டுன வீட்டை தொடுகிற ஆவி. சில வீட்டில் அநேக விரிசல்கள் உண்டாயிருக்கும். உங்க பக்கத்து வீட்டில் விரிசல் உண்டாயிருக்காது. மண்ணு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த வீட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கட்டியிருப்பாங்க, விரிசல் உண்டாயிருக்கும். அங்கங்க வீட்டில் டேமேஜ். ஆனால் அந்த வீடு ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருப்பாங்க. சொல்லுவாங்க, நல்ல கலவை தாங்க நாங்கள் போட்டிருக்கோம். ஆனாலும் ஒரு இடத்துல விரிசல் விட்டுக்கிட்டே வரும். சில இடத்துல வீட்டுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் செய்வார்கள் என்றால் விரிசல் உண்டாகும். இது ஒரு அறிகுறியாய் இருக்கிறது. வேறொரு அறிகுறி, வீட்டில் தேவையில்லாத இடத்துல தண்ணீரே வரும். பாருங்க, ஒரு போதகருடைய வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பிட்ட அந்த போதகர், அவர் நல்லா ஜெபிக்கக்கூடியவர், நல்லா அந்த வீட்டில் எல்லாம் சமாதானமாக இருக்கிறாங்க. வருஷ வீட்டில் எவனோ அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான். அவன் ஏதோ அந்த குறிப்பிட்ட போதகர் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லி சூனியத்தை வைத்து விட்டான். அந்த போதகருடைய வீட்டில் அங்கே தண்ணி ஒழுக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்குது? அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து தண்ணி ஒழுகுது. அங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இன்ஜினியர்லாம் கொண்டு செக் பண்ணால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எப்படி இந்த தண்ணி வருது? எப்போ? மே மாசத்துல வெயில் அடிக்கும். மே மாசத்துல வெயில் அடிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த போதகருடைய வீட்டில் அங்கேருந்து அருவி மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இவருக்கு ரொம்ப கலக்கம் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு? போய் நிறைய ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அவர் படுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. எந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டு இருக்கோ அந்த இடம் முழுக்க வௌவாலாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனம். உடனே காலையில் எழுந்து 7 நாட்கள் கண்டினியூவாக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பொல்லாத கிரியை அந்த இடத்தை விட்டு ஓடி போனது. அந்த தண்ணி ஊற்றுறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எப்படியாப்பட்ட ஒரு மாந்திரிகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மோசமான ஒரு பிசாசு. நாம் வாழுகிற வீட்டை தொடுகிற ஒரு ஆவியாய் அது செயல்படுகிறது. இது ஒரு அறிகுறியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா
அடிக்கடி கரையான் புத்து உண்டாகும். அப்படியே மண்ணுனால அப்படியே கரையான் வந்துட்டே இருக்கும். நான் பூட்டி போட்ட வீட்டை பற்றி பேசல. வீட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு தூங்கும் பொழுது அது நல்லா இருக்கும். காலையில் எந்திரிக்கும் பொழுது கரையான் பூத்து அப்படியே எலும்பி நிற்கும். ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான். என்னுடைய கணவனாருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் வந்தது. எப்போ அவருக்கு கேன்சர் நோய் வந்ததோ அன்னைக்கிலேருந்து இந்த வீட்டில் அங்கங்கே டெய்லி நைட்டு புதுசாக கரையாம்புத்து எலும்புது. நான் மண்ணனை விட்டு எல்லாத்தையும் கலைப்பேன். அடுத்த நாளே ஒரு கரையாம்புத்து. இது என்னன்னே தெரியல. அவர் வேலை போயிடுச்சு, எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி தெரியல அப்படின்றாங்க. இது என்ன அறிகுறி? இது ஒரு பில்லி சூனியத்தின் அறிகுறியாக இருக்கிறது. நாம் முதல் அறிகுறியை தான் நாம் பார்க்கிறோம். சில வீடுகள் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாதபடிக்கு அறகுறையாய் அப்படியே இருக்கும். சொல்லுவாங்க, வீடு கட்டணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், லிண்டல் வரையும் வந்துடுச்சு, இல்லை பேஸ்மெண்ட்டம் வரையும் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சு, எங்களால் கட்ட முடியலை. ஒரு சகோதரி அப்படித்தான் சொன்னார்கள். உடனே ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு நான் போனேன். ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்தில் அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர், எங்களுடைய வீட்டில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு வீடை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு என்ன பண்ண முடியல, ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி, அந்த ஒரு சின்ன கிராமம் தானே. அவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில். சரின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், ஜெபிச்சு அங்கே தண்ணியை தெளி. உடனே நான் ஜெபிச்சு அங்கே தண்ணீரை தெளிக்க ஆரம்பித்தேன். தெளிக்க ஆரம்பித்த உடனே அங்கே விசேஷமான தேவனுடைய வல்லமை இறங்கினதை நான் உணர்ந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் சீக்கிரமாக வீடை கட்டிட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான். என்ன நடந்தது? சீக்கிரமாய் அவர்கள் வீடை கட்டி முடித்து அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. சில நேரத்தில் சில பில்லி சூனிய மந்திரவாத அசுத்த ஆவிகள் வீட்டிற்கு விரோதமாய் செயல்படும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தரையே வெடிக்கும். ஒரு குறிப்பிட்ட வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லி சூனிய போராட்டம். அந்த வீட்டில் திடீர்னு அவங்களுடைய வீட்டில் ஹாலில் டமால் டமால்னு சொல்லி ஒரு பயங்கரமாக சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா மேலே வெடி வெடிக்கிற சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மேலே ஓடி பார்த்தா எல்லா டைல்ஸு எல்லாம் அங்கே வெடிச்சு வெடிச்சு செதறி போயிருக்கு. பயந்தே போயிட்டாங்க. அதற்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு ஜெப கூட்டத்தை நடத்தினார்கள். பாருங்க, இப்படியாப்பட்ட ஆவிகள், இப்படியாப்பட்ட சூனிய கிரியைகள் இதெல்லாம் அடையாளமாய் இருக்கிறது. ஆமாம், இது ஒரு வீட்டை சேதப்படுத்தும் ஆவியாய் இருக்கிறது. ரெண்டாவது அறிகுறி, மாந்திரிகம் இருக்கும் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது வீட்டு வாசலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் கதவை சாத்திட்டு தூங்குவீங்க. காலையில் நீங்கள் கதவை திறந்து பார்த்தீங்கன்னா வாசப்படியில் ரத்தம் தெளிச்சிருக்கும். என்னடா இது, யார் தெளிச்சிருப்பா? சிசிடிவியை பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தவனும் அங்கே வந்திருக்க மாட்டான். ஆனால் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கும். இப்படியாப்பட்ட வீடுகளில் இது ஒரு பில்லி சூனிய அறிகுறியாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இது ஒரு பில்லி சூனிய அறிகுறி. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி இரத்தத்தை தெளித்து செல்லும். இது இரண்டாவது அறிகுறி. சிலருடைய வாகனத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரத்தம் தெளிக்கப்படும். ரத்தம் தெளிச்சிட்டு போயிடுச்சுன்னா அந்த வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகும். ஒரு போதகருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த போதகர் ஒரு குறிப்பிட்ட கூடுகைக்காக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை நிறுத்துகிறார். காரை நிறுத்தி பார்க்கும் பொழுது காருக்கு முன்னாடி ரத்தம் தெளிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன ரத்தம் தெளிக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை பெருசாக அவர் எடுத்துக்கல. அதை பெருசாக எடுத்துக்காம அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போகும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஐயோ, நான் அந்த இடத்துல நான் ஒருவேளை அந்த ஆவியை நான் கட்டி ஜெபித்து இருந்தால் அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் தடுத்து இருக்கலாமே சொல்லி அவர் சொல்கிறாரு.
இப்படியாப்பட்ட இரத்தம் தெளிக்கக்கூடிய காரியம் எங்கேயாவது இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்குமானால் அந்த இடத்துல சூனிய கிரியைகள் செயல்படும் என்ற அறிகுறியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷால் போட்டுட்டு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த ஒயிட் ஷால் ஃபுல்லா ரத்தமாய் மாறி விடுகிறது. ஸ்கூல்ல போய் அவங்க இறங்கி பார்க்குறாங்களாம், ஒரே துர்நாற்றம் வீசுது அவங்க மேல. என்ன ஒரே துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்லி ஷாலை எடுத்து பார்த்தா ஷால்ல பன்றியோடைய ரத்தம் பட்ட மாதிரி பேட் ஸ்மெல் வருதான். அதுல சில சதைகளும் ஒட்டிட்டு இருக்கான். ரொம்ப அவங்களுக்கு பயம் வந்துடுச்சான். அன்றையிலிருந்து 2 பிள்ளைகளுக்குமே ஃபிட்ஸ் வந்துடுச்சான். ரொம்ப வேதனையோட தொலைபேசியில் அவங்க எங்கள்கிட்ட இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்காக தீவிரமாய் நாங்கள் ஜெபித்தோம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். இந்த இரத்தம் தெளிக்கிற அறிகுறிகள் எல்லாமே பில்லி சூனிய மந்திரவாத அறிகுறிகளாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு வந்தாங்க. அது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பம் சொன்னாங்க, பாஸ்டர் கரெக்டா அமாவாசை பௌர்ணமி இப்படியாப்பட்ட நாட்கள்லையும் சில வெள்ளி இல்லை சனிக்கிழமை இப்படியாப்பட்ட நாட்கள்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா, பன்றி இறைச்சி எங்கள் வீட்டு வாசப்படியில் ரத்தத்தோட ஒரு துளி கிடக்கும். அப்படி கிடக்கும். இது என்னன்னே தெரியல. இந்த பன்றி ரத்தத்தை வைத்து சூனியம் வைத்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்ததியை அது சீர்குலைக்கும் ஆவியாய் இருக்கிறது. இதை குறித்து மிக ஆழமாய் நான் பன்றி சொப்பனத்தில் உங்கள்கிட்ட நான் இதை சொல்லி நான் டீச் பண்ணுறேன் தேவ பிள்ளைகளே. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம் ஒரு வீட்டில் இருக்குமானால் அடிக்கும் ஆவிகள் செயல்படும். சிலரை பிசாசு முதுகுல அடிக்கும். இந்த ஆவிகள் அடிக்கும் ஆவிகளாயே செயல்படும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ அவர் குளிப்பதற்காக பாத்ரூம் போய் நிற்கும் பொழுது யாரோ ஒரு மனுஷன் உள்ளார போய் வெறும் கையில முதுகுல ஓங்கி அடிப்பாராம். வெளியில இருக்கவங்களுக்கு கூட டமார்னு ஒரு சத்தம் கேட்குமா. உடனே கத்துவாங்களாம், என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி. அவர் கதவை திறந்துட்டு ஓடி வருவார். என்னாச்சு, யாரோ என்னை அடித்து விட்டார்கள், பின்னாடி பாருங்க, பின்னாடி தான் அடிச்சாங்க. அடிச்சா அடித்த அந்த 5 விரல்கள் அப்படியே பதிஞ்சிருக்குமா. பாருங்க, இது எப்படியாப்பட்ட ஆவி, இது அடிக்கும் ஆவி. இப்படி சில காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டிலே மாந்திரிகம் இருக்கிறதாய் அடையாளமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. சிலர் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு போவோம். இப்படி சில ஆவிகள் இருக்கிறது. சிலர்லாம் ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, நாங்கள் தூங்கும் பொழுது கன்னத்தில் ஓங்கி அடிச்சுது, உடனே எந்திரிச்சேன், யாருமே அங்கே இல்லை பாஸ்டர். அப்போது இது மாந்திரிகத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது மூன்றாவது அடையாளம். முதல் அடையாளம் என்ன பார்த்தோம்? வீட்டை தாக்கும் ஆவிகள். இரண்டாவது அடையாளம் என்ன பார்த்தோம்? மாந்திரிகம் இருக்கும் வீட்டிலே இரத்த சொட்டுக்கள் இருக்கும். இரத்தத்தினாலே பிசாசு கிரியை செய்யும். மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கும் ஆவிகள் அங்கே செயல்படும். நான்காவது அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டால் குடிவெறியின் ஆவி அங்கே செயல்படும். சிலர் நன்றாக இருப்பார்கள், அவங்களுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கிற மனுஷன் அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு டெஷுவா மீட்டிங்கில் குடும்பத்துலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா என்னுடைய குடும்பத்தில் என் கணவனார் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கார். அந்த குடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் உடனே ஜெபிச்சு எண்ணெய் கொடுத்தேன், இந்த எண்ணெயை போய் அந்த பாட்டிலில் ஊற்றுங்கன்னு. ஏன்னா அவர் வீட்டில் எல்லாருக்கு முன்னாடி பாட்டில் திறந்து வச்சு உட்காந்து தான் குடிப்பாராம். அப்போ அவர் வெளியில் கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அந்த நேரத்தில் அந்த அம்மா எல்லா பாட்டில்லையும் ஒரு சொட்டு ஊற்றி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஐயா வீட்டுக்குள்ளார வந்து நல்லா சந்தோஷமா அந்த பாட்டில திறந்து அதை குடிக்கும் பொழுது அவருக்குள்ளார இருக்கிற பிசாசு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோயோ என் உடம்பெல்லாம் எரியுதே, என்னத்தை இதுல ஊத்துன ஏன்னு சொல்லி அது ஐயோ நான் இவன்கிட்டேருந்து போறேன்னு சொல்லி அங்கே கீழே விழுந்து அந்த ஆவி போயிடுச்சான். பாருங்க, இதெல்லாம் ஒரு சாட்சி. குடிவெறியின் ஆவி அது ஒரு பில்லி சூனியா ஆவியாய் கிரியை செய்யும். நல்லா இருக்கிற குடும்பத்தையே என்ன பண்ணிரும்?
கெடுத்துரும். இது 4வது அறிகுறியாய் இருக்கிறது. இந்த பிசாசு மோசமான பிசாசாய் இருக்கிறது. 5வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புழுக்கள் உடம்பிலே உண்டாகும். சிலருடைய சட்டை மேலே திடீர்னு புழு ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க, ஆனால் மாந்திரிக பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்க மேலே ஒரு துர்நாற்றம் வீசும். புழுக்கள் வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாது, அருகாமையில் போகவே முடியாது. இது ஒரு அறிகுறி. இன்னொன்று, அவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல காயங்கள் உண்டாகி ஒரு சில நாட்களிலேயே புழுக்கள் அதிலேருந்து வெளியே வரும். இது மிக மோசமான ஆவியாய் செயல்படும் தேவ பிள்ளைகளே. புழுக்கள் வரும் என்றால் நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது ஒரு மாந்திரிக அறிகுறியாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. கடைசியாக 6வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருளில் நடமாடும் ஆவிகள் செயல்படும். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் ஒரு மாந்திரிக பிரச்சனை இருந்தது. அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா அந்த பிசாசு என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளார கடந்து வந்து டிவியை ஆன் பண்ணி நடு ராத்திரியில் அந்த டிவியில் ஒரு பேய் படம் ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்குமா. இந்த வீட்டில் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அந்த வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வச்சாங்க. அந்த ஜெப கூட்டத்திற்கு பிறகுதான் அந்த கிரியை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போச்சு. தேவ பிள்ளைகளே பாருங்க, 6 காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு இப்படியாப்பட்ட அறிகுறிகளாம் இருக்குமானால் நாம் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இப்படியாப்பட்ட 6 மாந்திரிகத்தில் செயல்படும் மோசமான 6 ஆவிகள் ஒன்றுமில்லாமல் செயலிழந்து நிர்மூலமாகணும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. மகா பெரியவரே, இந்த நல்ல ஆண்டவரே ராஜா, இயேசுவே தகப்பனே ராஜா, மாலை இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 9வது நாளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்படியாப்பட்ட ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடையாளங்கள் இருக்குமானால் அப்படியாப்பட்ட வீடுகளிலே கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இப்பொழுது அந்த வீடுகளிலே இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா ராஜா, தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த வீட்டிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா மந்திரவாதத்தின் கிரியைகள், சத்துருவின் போராட்டங்கள், அசுத்த ஆவியின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எனும் மேலான நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு எனும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் இறங்குவீராக. நரம்புகளை தொடுகிற ஆவிகள், எந்தெந்த வீட்டில் இந்த மாதிரி இரத்தத்தை தெளிக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே மோசமான கிரியைகள், வீடு கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற செயல்படுகிற கிரியைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இப்பொழுது சகல அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் எல்லாம் எரிந்து செயலிழந்து நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு என்னும் நாமத்தினாலே நான்
ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, ஒவ்வொருவர் மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை இறங்கட்டும் ஆண்டவரே. ராஜா, யாரெல்லாம் கரங்களிலே தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறீர்களோ தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த தண்ணீரை கர்த்தராகிய இயேசு அதை இயேசுவின் இரத்தமாய் மாற்றுவார். கர்த்தாவே, யார் யாருடைய கரங்களிலே தண்ணீரை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்கினியாய் மாற்றுவீராக. அந்த இரத்தத்தை பருகும் பொழுதே இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிரியைகள் நிர்மூலமாகட்டும், வியாதிகள் நீங்கட்டும். வீட்டை சுற்றி தெளிக்கும் பொழுது அக்கினி மதில் இறங்கி நிற்கட்டும். ஆவியானவருடைய பலத்த கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். யார் யாருடைய வயிற்றிலே பொல்லாத சர்ப்பத்தின் வித்துக்கள் இருக்குமானால் அதெல்லாம் எரிஞ்சு செயலிழந்து வெளியாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே எரிந்து செயலிழந்து நிர்மூலமாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளோடு கட்டுக்களோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்குவீராக, சுகமாக்குவீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. யார் யார் தன்னுடைய படிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ, எக்ஸாம்ஸ்க்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே ராஜா, நீர் அவர்களை தொடும். நன்றாக எழுதுவதற்கு வேண்டிய ஞானத்தின் அபிஷேகத்தை நீர் அவர்களுக்கு கொடும். நீர் அப்படி செய்யற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான 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 கோடி நன்றி பிதாவே, கோடான கோடி நன்றி பிதாவே. ஒவ்வொரு கரங்கள்ல இருக்கிற ஆண்டவரே இந்த தண்ணீரை இயேசுவின் இரத்தம் நீர் மாற்றும் 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 மாற்றும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே ராஜா. பென்ஷன் கிடைக்காதவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே பென்ஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லா மாந்திரிக கட்டில இருக்கிறவர்களை நீர் விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா. எல்லா அல்சர் ப்ராப்ளம் இன்றோட சுகமாகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி அல்சரை நீ சுகமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செஸ்ட்ல இருக்கிற பர்னிங் இன்றைக்கு நீர் எடுத்து போடுவீராக. ஒரு பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ ஞானத்தை கொடுத்து நன்றாக ஆண்டவரே அவர்களை படிக்க கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பலத்தினால் சமாதானத்தினால் நிரப்பும் ஒரு அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்பி பலப்படுத்தட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரையில உங்களிடத்தில் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு போதகர் நெல்சன் ஜாஸ்பர் டபிள்யூ. ஒரு மனிதனுக்கு மந்திரவாத பாதிப்பு இருக்குமானால் 13 அறிகுறிகள் இருக்கும். இந்த 13 அறிகுறிகளை தான் நாம இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். இன்று மந்திரவாதம் எப்படி செய்கிறார்கள்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாததுனால ஒரு ஹிண்டா நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கொடுக்க ஆயத்தமா வந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே.
வியாதியை கொடுக்குமா? மாந்திரிகத்தில் செவிடும் ஊமையுமான ஆவிகளை ஏவ முடியுமா? இந்த பாஸ்டருடைய கை கால்கள் விழ வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ரத்தமாய் அவர் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அந்த பேய் சொன்னது, எப்படி இவளுக்கு எய்ட்ஸை கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தான் கொண்டு வந்தேன். இந்த நாள் செய்தியிலே வியாதியை கொடுக்கும் மாந்திரிக ஆவிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம்.